மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே பனியனோட திடுறாங்க இன்னும் கிளம்பாம. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் வந்து எங்கே போக போறோம்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வா இது தேனியில் இருக்கா? எங்க விஸ்வா? கேரளாவா? ஓகே, நம்ம கேரளா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தேக்கடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கே போக போகிறோம் எல்லாரும் ஃபேமிலியாக. இன்றைக்கி வந்து விஸ்ஸுக்கு வேறு லீவு, ஸோ என்ஜாய் பண்ண போகிறோம். எனக்கு என்னன்னு தெரியல விஸ்வா, சோன்னு வேறு ஒரு கடுப்பாகுது, என்னை மிதிக்க போகிறாங்க. அது வேறு. ஹாய் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க அதனால். ஓகே சரி மக்களே, ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம். சரியா கிளம்பிட்டு இது அன்னைக்கு சொன்ன மாதிரி எங்கள் அண்ணே வந்து கார் எடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து சோன்னு வருது, உங்களுக்கே காண்டாகுதா? சரி பரவாயில்ல, ஓகே பிரச்சனை இல்லை. சரி நம்ம போகிறப்ப வந்து வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணி போடுறோம். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் கிளம்பி கீழே போகிறோம். ஓகேவா? ஓகே மக்களே, இப்போ எங்கள் அண்ணன் கார் வந்துருச்சு. மகா ஹாய் சொல்லியா? மகா ஏறா அது எங்கள் அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே எங்கள் அண்ணன் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹாய்யா, இதே நம்ம வண்டிங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, எங்கள் அண்ணதே ஓட்ட போகுது. எங்கள் அண்ணன் கில்லி மாதிரிங்க பறக்கும். தனுமண்டே தெரியல, நான் தான் உள்ள உட்காந்துருக்கேன் பாருங்க. டல்லா இருக்கேன், என்னன்னு தெரியல, போய் கேட்போம். சும்மா டல்லா இருக்கேன். அப்போ ஐஸுன்னு சொல்லி கத்திடுவேன். அத்தை ஊப்பிடுதுல. உள்ளே உட்காந்து கிளம்பியாச்சு. சோன்குட்டியை பார்த்தீங்களா, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் விசுவாசமா ஒரு லைட்டாக ஒரு வம்பெழுத்துட்டு சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டோரை லாக் பண்ணிகிட்ருக்காங்க. காது கம்மல் போட்டிருக்காங்களாம்ப்பா. அதை விசு வந்து அப்படி காமிச்சிட்டே இருந்தாங்க. அழகாக இருக்காங்களே, க்யூட்டாக. நான் கிண்டல் பண்ணேன் விஸ்ஸை, கம்மல் போட்டிருக்க பார்த்து. அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை காது குத்துன்னு, அதனால் அதை குத்தியாச்சு. வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது வந்து டெலிட் ஆகிப்போச்சு. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏரியாவிலேருந்து கிளம்பியாச்சு. ஓகேவா? ஓகே மக்களை, இப்போ வந்து நம்ம தேக்கடி வந்துட்டோம். வந்துட்டு நான் கீழே இறங்கி நான் வந்து சுற்றி முற்றி பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இங்கே வந்து. அப்படி பார்த்துட்டு விசு வந்து தம்பியை தூக்கி வச்சுருந்தாங்க. தம்பி தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால் சுற்றி முற்றி ஒரு வீடியோ எடுத்தேன். அங்கிட்டு பார்த்தா வந்து டிக்கெட் எடுக்கிற இடம், அப்புறம் நம்ம போகிறோம்ல காரெல்லாம் இங்கே நிப்பாட்டிட்டு தான் நம்ம போகணும். டிக்கெட் தனியாக நம்ம வந்து எடுத்துக்கிறணும். டிக்கெட் கவுண்டர் வந்து அங்கே இருக்குது. இங்கிட்டு வந்து 2 கடை மட்டும்தான் இருந்துச்சு. 2-3 கடை இருந்துச்சு இந்த டீ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு மட்டும். இது வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். பாப்பா பாருங்க சிரிக்கிறத. இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். ஓகேவா? டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து பஸ்ஸில் தான் இங்கேருந்து போக முடியும். தனியாக அதுக்குன்னு பஸ் இருக்குது. பக்கத்தில் யானை நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அண்ணன் நினச்சிடாங்க. இப்போ சும்மா அட்டையில் வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த இது டீ விற்கிதுன்னு சொன்னேன்ல, இது மூங்கில் பாயாசமாக அது விற்கிது, ரொம்ப சத்துன்னு சொன்னாங்க. சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணோம். நானும் விசும் சாப்பிட்டோம். இன்னொன்று எங்கள் அண்ணே சாப்பிட்டுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தனுவுக்கு வந்து கிருகிருன்னு வருதுமா அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அப்படி கிருகிருன்னு வந்து வருதுன்னு சொன்னால் நான் வந்து வாங்கி கொடுத்துருவேன் சொல்லி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நீ என்னதையும் தலை சுற்றி கீழே விழுந்தாலும் நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா கிளைமேட் அங்கே கொஞ்சம் குளிராக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமா? ஐஸ்கிரீமும் அங்கே இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் ஜூஸ் கேட்டேன், அதுவும் வாங்கி கொடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் மகா வந்து அந்த குளிருக்குள்ளே கூட மோர் வேணும்னு சொல்லி வாங்கி மோர் குடிச்சு அம்மா டீ குடித்தாங்க. தனு இந்த ஜூஸை வாங்கி அடம் முடிச்சு எனக்கு வாங்கி கொடு மாமா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அண்ணனும் வாங்கி கொடுத்துருச்சு போல. நானா வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், அது ஜில்னஸ் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் வாங்கி கொடுத்துட்டாங்க. மகா 2 பல்க் அடிச்சிருச்சு. மூங்கில் பாயாசம் தான் குடிக்குது, இது ரொம்ப சத்துன்னு சொன்னாங்க. நம்மளும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பஸ்ஸை நம்ம ஏற போகிறோம். சரியா? டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் உட்காந்தாச்சு. ஓகேவா? பஸ்ஸில் உட்காந்து நான் மேக்கப் போடுறத விட மாட்டேன். அந்த முன்னாடி முடியுது, தலையும் உழைஞ்சிச்சு. காரில் வந்தப்போயும் பஸ்ஸில் யாருமே இல்லை. சரியா? பஸ்ஸில் இனிமேல் தான் ஏறுவாங்க, கொஞ்சம் பேர் தான். அவங்கவுங்க இன்னொரு பஸ்ஸு, அதுக்கு முன்னாடியே நிறையா பஸ் போயிடுச்சு. நம்ம இந்த இதுக்கு தான் டிக்கெட் எடுத்து
உக்காந்தாச்சு. ஒரு ஆளுக்கு தனித்தனி டிக்கெட்டு எடுத்தது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் உள்ளே வந்து நம்ம தனியாக காரில் போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு வந்து நாங்கள் கார்லேயே எல்லாமே சாப்பாடுலேருந்து தண்ணி மட்டும் ஒரு சின்ன டப்பாவில் தான் கொண்டு போயிருந்தோம். தண்ணியெல்லாம் அங்கே போய் பத்தவே இல்லை. அது ரொம்ப சங்கட்டமாக போச்சு எனக்கு. தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஆனால் அங்கே உள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கும். பட் இருந்தாலும் தேவையானதை நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இது வந்து இப்போ பஸ்ஸு நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம தேக்கடி வந்தாச்சு. நம்ம போட்ஸ் எல்லாம் போட் போவோம்ல, போட் சொல்லக்கூட தெரில பாருங்கள். போட் சவாரி செய்கிற இடம் வந்துருச்சு. தம்பி வந்து அழுதுட்டு இருந்தேன். அம்மாட்ட கொடுத்துட்டு, ஏன்னா நான் செல்லை பிடிச்சிருந்தேன். ஸோ அதனால தான் விசை பாருங்கள், ஒரே சிரிப்புதேன். அழகி என் கணவனே ஒரு அழகுதேன்பா அப்படின்ற மாதிரி, கண்கண்ட தெய்வம் மாதிரி. இங்கே வருங்க மங்கி தேங்க நிறையா இருந்துச்சு. ஒருத்தவங்களோட ஹேண்ட்பேக்லாம் பிடிக்கிட்டு போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக் ஸ்நாக்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. தம்பி கையில் இருந்த பிஸ்கட்டை வந்து அது பிடிங்கிட்டு போயிடுச்சு. தம்பியே பயந்துட்டியான். ஸோ நீங்கள் வந்து பார்த்து இருக்கணும். இந்த இங்கேனதே ஒருத்தவங்களோட ஹேண்ட்பேக்கை பிடிங்கிட்டு போகும். அது வந்து வீடியோ கேப்சர் பண்ணேன். பட் இருக்கா என்னன்னு சரியாக தெரில. எங்கே பார்த்தாலும் மங்கியாதே இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன குழந்தைய இருந்தாலும் பார்த்துருங்க. எதுவும் நம்மளை வம்பளுக்காது. ஆனால் நம்மளோட ஸ்நாக்ஸு பேக்கு எது இருந்தாலும் பிடிங்கிட்டு ஓடிடுதுங்க. செல்லு எதுனாலும் பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் மகா வந்து தம்பிக்கு வச்சு இந்த பிஸ்கட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனாலே பிஸ்கட் காலி ஆகிப்போச்சு. அந்த போட்டு சவாரி பண்ணுறப்பெல்லாம் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாருங்கள் எவ்வளோ அட்டுலியம் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் உட்காந்தாங்க பாருங்க மகளே. அது ஒரு நல்லா இருக்குல்ல, பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. பஸ்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணோடனேவும் அது ஓடிடுச்சு. இன்னொன்று வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு. அப்போ ரன்னிங்லேயே போகும்போது தவி இறங்கி ஒடியாந்துருச்சு. இப்போ பாருங்கள் தவி ஒடியாந்துருச்சு. இதுதான் ஒரு கடை. உள்ள கேண்டீன் இருக்குது. நம்ம எங்கள் தேக்கடி நம்ம போட் சவாரி பண்ணுற இடத்துல வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே ப்ரெட் மசாலான்ற ப்ரெட் ஆம்லேட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. பட் எனக்கு பிடிக்கலை. ஆனால் நம்ம வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. இது வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். நாங்கள் டீ குடிச்சிட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே அந்த போட் கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம போட் சவாரி செய்கிற இடம். ஸோ இங்கே உள்ளே போய் நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம். விசு வந்து முன்னாடி போவாங்க, நானும் உள்ளே போனோம். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. அப்படி சுற்றி பார்த்தோன்னே உள்ளே போனோன்னே இங்கே நல்லா குழுன்னு இருந்துச்சு. உள்ளேயுமே வந்து ஏதோ விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் வெளியவே சாப்பிட்டு வந்ததுனால நான் வந்து உள்ளே எதுவும் வாங்கலை. எல்லாமே ரேட்டு கூடுதல் தான் மக்களே. இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போனோம். ரொம்ப வருஷமாச்சு நாங்கள் அதை தேக்கடியெல்லாம் வந்து ஃபேமிலியாக. அதனால் ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா 2 மணி நேரம் 1.5 மணி நேரமும் 2 மணி நேரமும் சுற்றிக்கிட்டே தண்ணியில் மட்டும்தான் சுற்றுவோம். பொறுமையாளி உட்காந்துருவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் செட் ஆகலை. இது டிஷர்ட்டு என்னென்னதோ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஏதோ இந்த நாட்டு மருந்து வகைகள், அந்த மாதிரி இந்த தேயிலை காஃபி பொடி, அந்த மாதிரி சாக்லேட்டு இதுகள்லாம் இருந்துச்சு. நாங்கள் சும்மா மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வாங்கடா ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே நான் வந்துட்டேன். அங்கே இருக்க அந்த செக்யூரிட்டி பார்த்தாங்க. சரி ஒரு ஸ்மைலில் போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு குட்டி ஸ்மைலில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே வந்துட்டேன். நான் வெளியே அம்மா இருந்தாங்க. இதுதான் வந்து கீழே வந்து நம்ம போட் ஏறுற இடம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் பார்க்குறப்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஏற போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா இங்கே நல்லா டேமேஜ் ஆகி கிடக்கு. எனக்கு போட்டை பார்த்தோன்னே பயம் வேறு வந்துருச்சு. ஏன்னா ஒரு தடவை வந்து போட்டு கீழே கவுந்துச்சுல. அதனால் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். உண்மையிலே ரொம்ப எனக்கு சங்கட்டமாக போச்சு. இருந்தாலும் டிக்கெட் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இடமெல்லாம் ஓகே. ஆனால் நான் பீதியில் இருந்தது எனக்கு தானே தெரியும்.
மக்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெண்ணிக்கோக்கு மண்டபத்தில் இருக்கோம். அதாவது அங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா தம்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நாங்கள் வந்து காரை ரொம்ப தூரம் தள்ளியே நம்ம நிப்பாட்டிட்டு பஸ்ஸில் தான் நம்ம உள்ளே போகணும். அதனால் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுக்கல, பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த குரங்கு மனிதர்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தம்பி பசியில் அழுதனால வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியல. அப்படி பஸ் வந்துருச்சு, ஏறி ஒடியான்ட்டோம். அப்படி டேரெக்டாக வண்டியை இங்கே விட்டு இப்போ வந்து என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட உட்காந்தாச்சு நம்ம வந்து. ஏன்னா வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் கட்டி கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, எங்கள் ஃபேமிலியெல்லாம் உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டாங்க. சரி சாப்பிடட்டும் எல்லோரும். ஹாய் யூஸ்வா, ஹாய். எங்கள் அண்ணனை பாருங்கள், இப்போ ஒரு வெக்க போட்டு பார்த்துக்கிட்டேன். இல்லை படலை இப்போ இதில். ஓகே, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பி வந்து உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கான். அம்மாட்ட இருக்கான். சரி இருக்கட்டும், ஓகேவா. நாங்கள் வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு காமிக்கிறோம், சரியா. ஏன்னா மழை பெய்கிற மாதிரி வேற இருக்கு மக்களை. என்ன கொண்டையோட திடீர்னு நினச்சிடாங்க, கசகசன் இருக்குது, கடுப்பாக இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாரு எனக்கா? நான் சாப்பிட்டுக்கிறேன். தானே நீ வாங்கி சாப்பிடு. தானே சாப்பிடு. முறைக்கல, எங்கே மறைச்சேன்? ஓ அப்படி வைக்கிறேன்னா, வைக்க மாட்டேன், சாரி. லைட்டாக மழை தூருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. மழை வெஞ்சேன், மழையாக சாப்பிடும். ஓகே மக்கள், நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், பசிக்குது, சரியா. அங்கே பிள்ளைகள்லாம் உள்ளே விளையாடுதுங்க, ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம அந்த சைடு கூட உட்காந்துருக்கணும். ஓகே மக்கள், இதே பெண்ணிக்கோக்கு மண்டபம். சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து இன்னும் உள்ளே போகல, என்ட்ரன்ஸ்லேயே சரி ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்தோம். பாருங்கள், பூவெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படி. ஆனால் எதுவும் பிடுங்கக்கூடாது, திட்டுவாங்க. லேட் ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது. தானோ ஹாய். தானே இங்கே வேறு பிள்ளைய விளாடுறத பார்க்குறியான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குன்னு, வேற லெவலாக இருக்கா. இங்கே ஒரு ஆளை பாருங்க, கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். டேடியும் சன்னும். சோனு பையா உள்ள ஏன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போகலை, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோம். அதனால தான் இப்படியே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்ட்டு. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம், ஓகேவா. என்னது மலைக்கு கீழே எவ்வளோ அழகா, இந்த அட்மாஸ்பியர்லாம் வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மக்களே, லேட் ஆயிடுச்சு, குளிர் வேற ரொம்ப இருக்குது. அதனால் நம்ம வந்து கிளம்புவோம் வீட்டுக்கு, ஓகேவா. ஓகே வாஸ்வா, முடிச்சிருவோமா? ஓகே பையா சோனு பாய் தானே பாய் சொல்லு. அம்மா வந்து சிட்டிங்கை போட்டாங்க. ஓகே மக்களை, இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் நம்மளோட வீடியோ. நெக்ஸ்ட் நாங்கள் ஏதாவது லாக் நாங்கள் வந்து போடுறோம், ஓகேவா, இங்கே போகிற மாதிரி. பாய் ஸ்வா. ஓகே பாய் மக்கள், பை என்னை எடுக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் இப்படியே கையை காமிக்கிறேன். பாய்.